வணக்கம். நான் தான் உங்க ப்ரொஃபசர் பேசுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன் இல்ல? ஆம், எப்பயும் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் டு த வேர்ல்ட் திஸ் வீக், எபிசோட் 15 in the mid of August 2024. சரி, கடந்த 2 வாரங்கள், அதாவது ஆகஸ்ட் 1st இருந்து ஆகஸ்ட் 18th இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படியே நம்ம ஒரு செய்தி சுருக்கமா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட சம்மரை இன்னும் ஒரு வாய்ஸ் மூலியமா நம்ம கேட்போம், நியூஸ் மாதிரி கேட்போம். முதல்ல பங்களாதேஷ்ல நடந்த ஒரு விஷயம்தான். அது ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது, அது ஒரு பிக்கஸ்ட் ஒரு ரிவோல்ட், ஒரு ப்ராபப்ளி ஒரு டிமாண்ட்ஸ், ஒரு கம்ப்ளீட்டா மக்கள் தன்னுடைய அடக்குமுறையை, கவர்மெண்டோட அடக்குமுறையை எதிர்த்து ஒரு போராடுறாங்க. இது என்ன மாதிரி அடக்குமுறைனா ஒரு ஒரு சட்டம், சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு ஸ்பெஷல் கோட்டா. அந்த கோட்டா அது மாதிரி இவங்க தான் இருக்கணும், இவங்க தான் வேலையில இருக்கணும், ஒரு ஸ்பெசிபிக் 30%. இது நம்ம ஒரு பெரிய விஷயமா கருதப்பட்டு இதற்கு அகெயின்ஸ்டா இதனோட சுதந்திர போராட்ட வீரர்களோட குடும்பத்தினர் மட்டும் 30% ஆஃப் ஜாப் ஒரு ஸ்பெஷல் கோட்டாவை அலோகேட் பண்ணி வைக்கிறாங்க. இது நியாயமே கிடையாது அப்படி சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்க மக்கள் அவங்க போராடுறாங்க. முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டமா இது வெளியில வருது. அப்படி நிறைய பேர் இறந்தும் போறாங்க. அந்த ஒரு அடக்குமுறையை எதிர்த்து, ஷேக் ஹசீனா கவர்மெண்டோட அடக்குமுறையை எதிர்த்து போராடுறாங்க. இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு கவர்மெண்டோட ஒரு நல்லா போயிட்டு இருக்க கவர்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் அவங்க ஜிடிபி growth நல்லா போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த சிங்கிள் ஒரு பாலிசின்றது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு மக்கள் போராட்டமா வெளிப்பட்டு அவங்க முகமது யூனிஸ் அப்படின்ற ஒரு நோபல் பிரைஸ் வின்னரோட சப்போர்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் போராடி கடைசியில அவரே ஒரு இன்டர்ம் லீடரா வந்துடுறாரு. ஷேக் ஹசீனா ஊரை விட்டு அடிச்சு துரத்துறாங்க. இவங்க இந்த மாதிரி தேவையில்லை நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு துரட்டல. இவங்க போறாங்க, அந்த ஆபீஸ் ஆக்குபை பண்றதுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே ஷேக் ஹசீனா அவங்க சிஸ்டரோட ஊரை விட்டு கிளம்பி ஹெலிகாப்டர் மூலியமா இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இன்னும் அவங்க அசைலம் சீக் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பங்களாதேஷ்ல இது பங்களாதேஷ் கவர்மெண்ட் பேசிக்கலி ஷேக் ஹசீனா கவர்மெண்ட் வெரி க்ளோஸ் டு மோடி கவர்மெண்ட். ஸோ இப்போ இன்னுமே ஒரு இது என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரியல. ஸோ முகமது யூனிஸ் இப்போ இது வரைக்கும் ஒரு இன்டர்ம் லீடரா இருக்காரு. ஒரு ஒரு சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு நல்ல வழி எடுத்துட்டு போவேன், எடுத்துட்டு போயிட்டு மக்களை ஒரு நல்ல கவர்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. பார்ப்போம், போக போக தான் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது தெரியும். அடுத்து இரண்டாவதாக ஒரு துக்கமான விஷயம், அது இந்த வயநாடு நிலச்சரிவு. அது பாத்துக்கோங்க, நைட்டு இரவு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டக்கு 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 எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு ஊரே அழிஞ்சு போனா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்பட்டதுதான் இது வயநாடு நிலச்சரிவு. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆக்சுவலா யாருமே எதிரே பார்த்துக்க மாட்டாங்க. என்னடா அது, ஒரு நல்லா இருந்த ஊரு, நிறைய பேருக்கு வெளியில போய் ஊரு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போக வசதி எல்லாம் ஒரு நிம்மதியா ஒரு இடத்துக்கு போய் தங்கணும்னா வயநாடு போல ஒரு ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ் கம்ப்ளீட்டா இப்போ வாஷ் அவுட் ஆகி மக்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க. நிறைய பேர் அவங்க குடும்பத்தினர் இறந்துட்டாங்க. அது பார்க்கவே சில வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா அது இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. மெல்ல மெல்ல அது ரெக்கவர் ஆயிட்டு வருது. பார்ப்போம், நம்ம போக போக இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் தின்னும், ஒரு வழி இல்லை. அது ப்ராப்பரா பிளான் பண்ணவும் முடியாது. இது தெரியல, இது ஒரு தடுக்க முடியாத விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சில பேர் சொல்றாங்க ஏரியில வீடு கட்டியிருக்காங்க, இப்போ ஆறு போற வழியில வீடு இருக்கிறதால அந்த மலையில இருந்து வர அந்த தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது தெரியல, நம்ம விதி அன்னைக்கு அது என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும்னு நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் மூணாவது இது
இஸ்ரேல் அமாஸுக்கான ஒரு போராட்டங்கள் போயிட்டு இருக்குதுல்ல, அதுல வந்து அமாஸோட பொலிட்டிக்கல் லீடர், பெரிய லீடர் வந்து இஸ்மாயில் அனியா. அவர் வந்து கட்டார்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. நடுவில் இப்ப வந்து ஈரானுக்கு போயிட்டு ஈரான்ல வந்து தன்னோட சப்போர்ட் வந்து கெயின் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி அமாஸ் இஸ்ரேல் வந்து எங்களை வந்து அட்டாக் பண்றாங்க, நீங்க வந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெயின் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஈரானோட அடுத்த பிரசிடென்ட் வந்து ஸ்வானின் பண்ற அந்த டைம்ல வந்து, ஏன்னா முதல் பிரசிடென்ட் வந்து இறந்து போனாரு, அடுத்த பிரசிடென்ட் ஸ்வானின் பண்ற டைம்ல வந்து இவர் போயிட்டு அந்த விஷயத்துல கலந்துட்டு வெளியில வர்றாரு. வெளியில வந்து அவர் வீட்டுக்கு போறாரு, அவர் தங்கியிருக்க இடத்துக்கு போறாரு. அப்படி இடத்துக்கு போகும்போது என்ன நடக்குதுன்னா, ஏதோ ட்ரோன் அட்டாக்கோ மிசைல் அட்டாக்கோ பாம்பு அட்டாக்கோ தெரியல, அவரோட பில்டிங் அடிச்சு அங்கேயே ஸ்பாட் அவுட் காலி வெடிச்சு இறத்து போறாரு. ஸோ இஸ்மாயில் அனியா. ஸோ இது வந்து எங்க நடக்குதுன்னா இந்த ஈரானோட கேபிட்டல் சிட்டிலே நடக்குது, தெஹரான்லேயே. பாத்துக்கலாம் இப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து இது சில பேர் வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க, எந்த லெவலுக்கு வந்து இது வந்து அட்டாக் நடந்திருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு ஈரான் போல ஒரு பெரிய நாடு வந்து அவ்வளோ ஒரு ட்ரோன் அட்டாக்கோ இல்ல மிசைல் அட்டாக்கோ இல்ல உள்ளே வந்து இருக்க ஆளுங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு அட்டாக்கோ இஸ்ரேலால மேற்கொள்ள முடியுதுன்னா, ரெண்டு விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம். ஒண்ணு, இஸ்ரேலுக்கு அவ்வளவு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு. இன்னொன்னு, ஈரானோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஸோ அது மாதிரிதான் நம்மளுக்கு வந்து தோணுது. இந்த மாதிரி ஈரான் நாட்டில் நடந்த விஷயம் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு வெளிச்சமா வெளியில வந்து இந்த மாதிரி ஈரானே வந்து சொல்றாங்க, நாங்க வந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுவோம். ஆல்ரெடி அவங்க வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க, நாங்க திருப்பி வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இஸ்ரேலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அட்டாக் பண்ணுவோம், நாங்களும் வந்து சும்மா இருக்க மாட்டோம், அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. பட் இஸ்ரேல் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட் ஒரு ஒருத்தரா நாங்க வந்து போட போறோம், அமாஸோட லீடர்ஸ் இவங்களெல்லாம் வந்து நம்ம கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிஸ்ட் வச்சு ஏத்த மாதிரி வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது பல நாடுகள் வந்து சீஸ்ஃபயர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி இப்படி நடக்குதுன்னா வந்து இஸ்ரேல் வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. இது வந்து இஸ்ரேல் வந்து தன்னோட நாட்டினரோட அந்த ஹாஸ்டேஜஸ் வந்து அங்க இருக்க அமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்கிறதால அதுக்கேற்ற ஒரு இந்த மாதிரி பண்ணாதான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க நினைச்சிருக்கலாம். இல்ல பாருங்க, இப்ப வந்து இந்த இஸ்ரேல் அமாஸோட ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமாஸ்க்கு வந்து நிறைய இப்ப வந்து வெளியில சப்போர்ட் இருக்கு. ஏன்னா ஐ மீன் அபாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, பாலஸ்டைன். ஏன்னா பாலஸ்டைன் தான் வந்து ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு இடமா வந்து கருதப்படுகிறது. அவங்கள ஒரு பாவமான மக்கள் அப்படின்னு வந்து பார்க்கப்படுது. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா, அக்டோபர் 7 வந்து அட்டாக் பண்ணாம இருந்திருக்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு கும்பலே போய் அட்டாக் பண்ணி அது வந்து ஸோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆஸ்திரேலியஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்க நாட்டில் வச்சுக்கிட்டு அந்த ஆஸ்திரேலியஸ் வந்து நாங்க வந்து நாங்க விட மாட்டோம், ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டா அவங்களும் வந்து ஒரு ஒருத்தரா வந்து சாகுறாங்க. சும்மா வந்து இதாகல, கேட்டா வந்து நீங்க அடிக்கிற மிசைலால் தான் இவங்க வந்து சாகுறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து அம்மா சொல்றாங்க. இப்படி பண்றவங்க வந்து இவங்க வெளியில போயிட்டு ஐயோ இவங்களை வந்து கொலை பண்றாங்க, இஸ்ரேல் கொலை பண்றாங்க, அது சொல்றது நியாயம் இல்லை. அதே மாதிரி வந்து இஸ்ரேலும் அட்டாக் பண்ணிட்டு இஸ்ரேலும் அது என்ன சொல்றாங்க, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முன்னாடி எங்களை அட்டாக் பண்ணால்தான் நாங்க வந்து உங்களை அக்டோபர் 7 வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, நீ என்ன அடிச்சிருவ, நான் உன்னை அடிப்பேன், ஆனா நான் உன்னை திருப்பி அடிக்கும் போது வந்து அது வந்து நீ என்ன திருப்பி அடிக்க கூடாது அப்படி சொல்றது வந்து எந்த வகையில நியாயமா இருக்கும்? அப்படி இவங்க வந்து என்ன அக்டோபர் 7 இப்படி ஒரு அட்டாக் பண்ணும்போது இவங்க என்ன எதிர்பார்த்துருக்கணும், இவங்க வந்து திருப்பி கண்டிப்பா இஸ்ரேல் வந்து அடிப்பாங்கன்னு இவங்களுக்கே தெரியும். அப்படின்னு இருக்கும்போது வந்து அவங்க அது தெரிஞ்சுதான் அவங்க வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. பேசிக்கலி வந்து இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் வரும்போது இவங்க அந்த கனெக்ஷனை வந்து ஏற்படுத்தக்கூடாதுன்ற ஒரு ஐடியால தான் இப்படி வந்து அமாஸ்ன்ற ஒரு குரூப் அவங்களோட அட்டாக் வந்து இஸ்ரேல் வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணி வந்து அதுலயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிச்சாங்க. அதை அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது, இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்ணும்போது உலக மக்கள் அனைவரும் வந்து அதை வந்து பாவமா பார்க்கறது எனக்கு வந்து எப்படின்னு தெரியல. எனக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. பட் அதே சமயத்துல வந்து நீ அட்டாக் பண்ண, நான் உன்னை அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அட்டாக் பண்றேன். அதாவது இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுதோம், இவங்க அட்டாக் பண்ணலையா? முதல்ல இஸ்ரேல் வந்து அவங்க காலகாலமா வந்து அடிச்சிட்டு இருக்காங்களாம் பாலஸ்தீனை. இவங்க வந்து திருப்பி போயிட்டு வந்து அமாஸ் வந்து திருப்பி போயிட்டு வந்து இஸ்ரேல அட்டாக் பண்றாங்க. அது பெரிய பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஆஸ்திரேலியஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்ப இஸ்ரேல் வந்து திரும்பி அட்டாக் பண்ணுது. ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய டெக்னாலஜியா பயங்கர அட்வான்ஸ்டான நாடு. அமாஸ் பலஸ்தீனுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த அட்டாக் பண்ணா
திரும்பி பயங்கரமா ஒரு 100 மடங்கு அதிகமான அட்டாக் வரும் அவங்களுக்கு தெரியும். அப்படின்னு இருக்கும்போது அட்டாக் பண்ணி தான் பண்ணுது. சோ அப்ப திருப்பி அட்டாக் பண்ணும்போது நீங்க வெளியில போயிட்டு ஆல் ஐஸ் ஆன் காசா அப்படிலாம் போடுறது என்ன விதத்துல நியாயம்? அப்படிப்பட்ட நீ ஆள் வந்து என்ன பண்ணிருக்கணும், அக்டோபர் 7 போய் அட்டாக் பண்ணிருக்க கூடாது. அட்டாக் பண்ணாம நீ வந்து 7 இருந்திருக்கணும். அது நீ அட்டாக் பண்றோம். நீ அடிச்சுட்டு திரும்பி அடிக்க கூடாது எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம்? அது நீ சும்மா அடிச்ச போயிட்டு ஆஸ்திரேலியஸ் எல்லாம் கூப்பிட்டு வர, திருப்பி நீங்க அங்க அடிச்சோம், ஐயோ என்ன வந்து அடிச்சிட்டாங்க, எங்களை வந்து இது பண்றாங்க, அது எந்த வகையில எனக்கு சுத்தமா நியாயமா தெரியல. அது எனக்கு வந்து இது பரிதாபம் பாக்குறது கரெக்ட் தான். வெளியில பார்க்கும்போது வந்து எல்லாரும் ஆக்டர்ல இருந்து ஆக்ட்ரஸ்ல இருந்து எல்லாரும் வந்து ஆல் ஐஸ் ஆன் காசா, இது வந்து தப்பு, அது வந்து தப்பு அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அந்த இது ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்து பாம்பு போட்டது, மிசைல் போட்டது. சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வீடு வீடா போயிட்டு துப்பாக்கி வச்சு டக்கு டக்கு டக்குன்னு சுட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபம் வந்து நம்மளுக்கு அந்த வீடியோ நிறைய வந்து ரிலீஸ் ஆச்சு. சோ இவங்க திருப்பி இப்ப அட்டாக் பண்ணும்போது அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நம்மளுக்கு வந்து பாலஸ்தீன்ல அட்டாக் ஆகுறது பார்க்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இது வந்து நீ வந்து திருப்பி அட்டாக் பண்ற அப்படின்ற போது வந்து நீங்க எதிர்பார்க்கணும், திரும்பி நம்ம அடி அடி வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு. நீ போயிட்டு போயிட்டு ஈரான் கிட்ட போய் சப்போர்ட் கேட்கறது, லெபனான் கிட்ட போய் சப்போர்ட் கேட்கறது, ஹிஸ்புல்லா கிட்ட போய் சப்போர்ட் கேட்கறது, ஹிஸ்புல்லாவும் அட்டாக் பண்றது. பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரே நாடை வந்து அட்டாக் பண்றாங்க. இப்போதைக்கு அதான் உண்மை. பக்கத்துல இருக்க எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்றாங்க. பட் இஸ்ரேல் அவங்க அட்வான்ஸ்டா ரொம்ப இருக்கிறதால டெக்னாலஜில, சோ அவங்க வந்து எப்படியோ வந்து தன்னை வந்து சேஃப் வச்சுக்க முடியுது அவங்களால. அதே சமயத்துல இந்த இஸ்ரேல சில நாடுகள் சப்போர்ட் பண்ணுது. அதுல வந்து இந்தியாவையும் ஒரு நாடுன்னு சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்கு நிறைய தடவை சப்போர்ட் பண்ணிருக்கு, இன்க்ளூடிங் கார்கில் வரப்ப கூட சப்போர்ட் பண்ணிருக்கு. சோ அது வந்து நிறைய ஹிஸ்டரி இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வந்து இது ஒரு பிப்ளிக்கல் இயருக்கு முன்னாடியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே போகுது ஹிஸ்டரி. கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் இப்போ ஜூஸுக்கும் நடந்த விஷயங்கள் வந்து பல விஷயங்கள், இது இப்ப நடக்கிற விஷயங்கள், இது காலகாலமா இருக்க விஷயங்கள் வந்து இவங்க வந்து அதே நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து வந்து அடிச்சுக்கிறாங்க. உண்மையிலே சொல்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு பாகிஸ்தானோட பாஸ்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்ன போட்டிருங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பாஸ்போர்ட் மூலியமா நீங்க வந்து இஸ்ரேலுக்கு போக முடியாது, அதே மாதிரி இஸ்ரேலோட பால் வந்து யாரும் பாகிஸ்தானுக்கு, இஸ்ரேல் சிட்டிசன் வந்து பாகிஸ்தானுக்கு யாருமே டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு வந்து கிளியரா வந்து சொல்றாங்க. சோ அந்த வகையில அவங்க வந்து ஏற்றம் வந்து இது பண்றாங்க இந்த மாதிரி ஒரு நாடு மேல. சோ அப்படின்னு இருக்கும்போது ஆப்வியஸா இந்த மாதிரிலாம் நடக்கிறத பார்த்தா என்ன பண்ணும் இஸ்ரேல் போயிட்டு நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஏன்னா எனிமி ஆஃப் எனிமி இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்றான். இதெல்லாம் நிறைய ஹிஸ்டரி இருக்கு. நம்ம வந்து இது வந்து எப்படி சொல்றது ஒன்றும் புரியல. இந்த மாதிரி ஒரு ஒரு நாடுகளை வந்து அடிச்சுக்கிறது வந்து ஹிஸ்டரி இருக்கு, அதே சமயத்துல ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்களும் இருக்கு. அவங்களோட டாமினன்ஸ் வந்து காட்டணும் அப்படின்ற ஒரு நிலைமையும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அடுத்த விஷயம் என்ன நடந்ததுன்னா இந்த இவரு எர்டோகன், டர்க்கி பிரசிடென்ட் எர்டோகன், அவருக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. ஒரு ஏன் எப்படின்னா அவர் வந்து பாகிஸ்தானோட ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு. ஏன்னா மத விஷயம் உங்களுக்கே தெரியும், மதத்துக்கு மதம் வந்து உதவி செஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்தியா வந்து கழிச்சு கட்டணும், தூக்கிடணும், அவங்க வளரக்கூடாது, இந்த மாதிரி வந்து காஷ்மீர் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் எப்படி இம்ரான் கான் போய் ஒரு இடத்துல போய் சொன்னாரோ அந்த மாதிரி இவரு எர்டோகனும் போயிட்டு ஒரு இடத்துலயும் போயிட்டு காஷ்மீரை வந்து இது பண்ணுங்க, இதை பண்ணுங்க, காப்பாத்துங்க, இது பண்ணுங்க, அங்க வந்து எல்லாரும் செத்துட்டு இருக்க மாதிரி நீ தான் அங்க வந்து எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்க, ஆனா நீ வந்து அங்க வந்து எல்லாரையும் வந்து இது பண்ற மாதிரி வந்து இவர் வந்து பேசிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட கவர்மெண்டோட இன்ஃபுளுன்ஸ் வச்சு எல்லா பக்கத்துல இருக்க நாடுகள் கிட்ட எல்லாம் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு சாஃப்ட் பேன் பண்ணணும், இந்தியாவுக்கு வந்து யாரும் வந்து வெப்பன் செல் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்கவும் கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து எர்டோகன் வந்து ஒரு ஒரு சைலண்டா ஒரு இந்தியா வந்து அவங்களோட இதை வந்து பிடிச்சு கட்டணும் அப்படி வந்து முடிவு எடுத்திருக்காரு. அது வந்து லீக் ஆயிடுச்சு. அந்த விஷயம் லீக் ஆயிட்டு அது வந்து பெருசா வந்து பேசப்படுகிறது. இப்ப பாப்போம் ஒரு எர்டோகன் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அதே சமயத்துல நம்ம ஊர்ல நம்ம ஆளுங்க வந்து அதே பயங்கரமா டேக்கிள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு தான் வந்து அடுத்த ஆப் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி ஜஸ்டின் ட்ரூடோக்கு வந்து ஆப் வந்திருக்கு. அவர் தேவையில்லாம வந்து இந்தியா கவர்மெண்ட்டை மறைச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கவலைப்பட்டு இருக்காரு. இப்போ வந்து
எட்டுகன் எப்போ வந்து அவரோட கதை முடிய போகுதுன்னு தெரியல, பார்ப்போம், அதையும் பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து இது ஒலிம்பிக்ஸ்ல நடந்த அந்த ஜெண்டர் இஷ்யூ. ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஆக்சுவலா நம்ம உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 ஜெண்டர் தான் இருக்கும், ஒன்று மேல், இன்னொன்று வந்து ஃபீமேல். அது அந்த காலம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஜெண்டர்ஸ். ஜெண்டர் வந்து ஒரு 2 கிடையாது, 1000 ஜெண்டர்கள் இருக்கு, அப்படி இப்படி எப்படி அப்படி அப்படி இஷ்டத்துக்கு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பிரான்ஸ்ல நடந்த இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஜெண்டர் இஷ்யூ எல்லாம் வந்து முடிச்சுக்கிட்டோம், எல்லாரும் வந்து ஒண்ணுதான் அப்படி சொல்லிட்டு வந்து இமானி கலீஃபோ அப்புறம் இன்னும் ஒரு ஏஷியன் சைனீஸோ தாய்வானீஸோ ஏஷியன் பாக்ஸர் 2 பேரும் வந்து even though they failed the gender test, they asked continue to compete in the women's category of boxing. ஒன்னும் பண்ண முடியல, மத்தவங்களால முன்னாடி போயிட்டு கூட அசால்ட்டா வின் பண்ணிட்டு இந்த இமானி கலீஃப்ன்ற ஆள் வந்து கோல்டு வின் பண்ணிட்டு போயிட்டான். ஒரு பார்த்தாலே வந்து தெரியும் வந்து ஒரு பையன் மாதிரி இருக்கு, பட் அவங்க அப்பா எல்லாரும் வந்து எப்படின்னா அந்த பால் வந்து அவர் வந்து ஒரு பொண்ணாதான் வளர்ந்தாங்க, பொண்ணாதான் ஆள்றாங்க, பொண்ணாதான் பிறந்தாங்க, பிறக்கும் போது அது பொண்ணுதான், பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடி பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி they made the இமானி கலீஃப் to be the gold medal winner. அவங்க இமானி கலீஃப் இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இதுல வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணாங்க, வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் எல்லாத்துலயுமே வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, ஜெண்டர் டெஸ்ட் ஃபெயில் ஆனவங்க. இப்ப திருப்பி வந்து ஜெண்டர் டெஸ்ட் எடுத்து ஜெண்டர் டெஸ்ட் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுக்காம இவங்க ஒலிம்பிக்ஸ்ல வந்து அலோவ் பண்ணி அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப கோல்டு அவங்களா ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல, பட் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு விஷயம் ஷாக்கிங் தான், பட் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இன்னும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ பார்ப்போம், இன்னும் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது, நடக்கிறது நடக்கட்டும். அடுத்த விஷயம் வந்து இப்ப பாருங்க, இப்போ எந்த அளவுக்கு ஒரு நாட்டுல வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னா ஜப்பான்ல வந்து ஒரு வார்னிங்கே கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து மெகா குவைக்கு நாங்க வந்து எர்த்குவைக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஸோ பி கேர்ஃபுல், நீங்க எல்லா பொருளையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, சாப்பாடு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதே சமயத்துல கொஞ்ச நாட்கள்லயே ஒரு 3-4 நாட்கள்லயே வந்து அந்த வார்னிங் வந்து இது பண்ணிட்டாங்க, ரிவோக் பண்ணிட்டாங்க, தேவையில்லை, அது இல்லை, நாங்க வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்ப வாங்கப்பட்டது. ஓகே, ஸோ வர செக்ஷன்ல வந்து நம்ம இதே ஒரு சின்ன ஒரு செய்தி சுருக்கம் வந்து இன்னொரு ஏஐ வாய்ஸ்ல வந்து கேட்போம். அன்டில் தென் இப்போ நான் வந்து இந்த செக்ஷனை இதோட வந்து முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் வீக் கிடையாது, இப்போ வந்து நம்ம பை வீக்லி தான் பண்றோம். அடுத்த எபிசோட்ல வந்து நான் வந்து பார்க்குறேன். See you guys and enjoy the செய்தி சுருக்கம். Take care. Bye-bye. வணக்கம். கடந்த 2 வாரங்களில் உலகம் முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தமிழில் பார்க்கலாம். முதலில் வங்காளதேசம் 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ராஜினாமா மற்றும் நாடு தப்பியோட்டத்திற்கு பின் பெரும் குழப்பத்தை சந்தித்து வருகிறது. அரசு வேலைகளுக்கான ஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் விரைவில் அரசு எதிர்ப்பு இயக்கமாக வளர்ந்து 300க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது. இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற ஹசீனா இந்த வன்முறைக்கான விசாரணையை கோரினார். தற்பொழுது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு நாட்டை நிர்வகித்து வருகிறது. இது அரசியல் நிலைமையற்ற நிலை மற்றும் பொறுப்பு கூறல் கோரிக்கைகளால் ஆளப்படுகிறது. இரண்டாவதாக வயநாடு நிலச்சரிவு. 2024 ஜூலை 30 கேரளாவில் மழை காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவாகும். இந்த நிலச்சரிவில் முக்கியமாக புஞ்சிரிமட்டம், முந்தக்கை, சூறால்மலை மற்றும் வெள்ளரிமலை ஆகிய கிராமங்கள் பாதிக்கப்பட்டன. இதில் 420க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர், மேலும் 118 பேர் காணாமல் போனனர். கேரளாவின் வரலாற்றில் மிகப்பெரிய நிலச்சரிவாக இது கருதப்படுகிறது. இந்த நிலச்சரிவை அதிகரிக்க வைத்த காரணங்களில் வனச்சூழல் அழிவு, தரமான நிலப்பயிர் நடைமுறைகள் இன்றி புவியியல் ரீதியான பாதிப்பு ஆகியவை அடங்கும். ஏற்கனவே நிலச்சரிவுக்கு மிக அதிகமான பாதிப்புள்ள பகுதிகளில் மலைச்சரிவு ஏற்பட்டு பரந்த அளவில் அழிவுகள் ஏற்பட்டன.
இந்த பேரழிவால் 10,000க்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்து சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பில் சேதங்கள் ஏற்பட்டன. மீட்பு நடவடிக்கைகள் பல்வேறு அமைப்புகளை உள்ளடக்கியது. ஆனால் இந்த பேரழிவின் அளவு சூழலியல் ரீதியாக உணர்ச்சிகரமான பகுதிகளான வயநாட்டில் நல்ல திட்டமிடல் மற்றும் நிலைமையான நில பயன்பாட்டு நடைமுறைகள் ஆகியவற்றின் அவசியத்தை வெளிப்படுத்தியது. மூன்றாவது செய்தி, இஸ்மாயில் ஹனியே ஒரு முக்கியமான பாலஸ்தீன அரசியல் தலைவரும் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவரும் ஆவார். 1947 ஆண்டு முதல் இன்டிஃபாதா போராட்டத்தின் போது ஹமாஸ் அமைப்பில் இணைந்தார். 2006 முதல் 2007 வரை பாலஸ்தீன ஆணையத்தின் பிரதமராக பணியாற்றினார். ஹமாஸ் காசா பகுதியை கையாள தொடங்கிய பிறகு 2017 ஆண்டில் ஹமாஸ் அரசியல் பணிக்குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலில் முக்கிய பங்கு வகித்தார். இஸ்மாயில் ஹனியே 2020 ஆண்டு ஜூலை 31 தேதி ஈரான் நாட்டின் தஹரானில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை இஸ்ரேல் நடத்தியதாக நம்பப்படுகிறது. இது ஒரு ஏவுகணை தாக்குதல் அல்லது அவரது ஓய்வகத்தில் பொருத்தப்பட்ட ரிமோட் வெடிகுண்டின் மூலம் நடந்ததாக கூறப்படுகிறது. ஹனியே ஈரான் புதிய அதிபரின் பதவியேற்பு விழாவிற்கு தஹரானில் இருந்தார். இந்த சம்பவம் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றங்களை அதிகரித்துள்ளது. மேலும் ஈரான் பழிவாங்க மிரட்டியுள்ளது. இந்த படுகொலை ஹமாஸ் தலைமைக்கு எதிரான இஸ்ரேலின் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. நான்காவது செய்தி, துருக்கி சமீபத்தில் இந்தியாவுக்கு ராணுவ மற்றும் பாதுகாப்பு பொருட்களை ஏற்றுமதி செய்ய முழுமையான தடை விதித்துள்ளது. இந்த முடிவு துருக்கி பாராளுமன்ற குழுவின் கருத்துக்களில் இருந்து வெளிப்பட்டது. இரு நாடுகளுக்கிடையே வளர்ந்து வரும் பிளவை வெளிப்படுத்துகிறது. இந்த தடையை துருக்கி பெரும்பாலும் பாகிஸ்தானுடனான தன் வலுவான கூட்டணி, குறிப்பாக காஷ்மீர் விவகாரம் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள உள்நாட்டு அரசியல் பிரச்சினைகளால் மிதமாக்கியது. துருக்கி அதிபர் ரெசிப் தாயிப் எர்டோகன் தலைமையில் துருக்கி சர்வதேச மேடைகளில் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வந்தது. இது பல முறை இந்தியாவுக்கு எதிரானதாக இருந்தது. இந்த ஆதரவு ஆண்டுகளாக ஆழமாகியுள்ளது. இதன் விளைவாக இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு பொருட்களையும் விற்க துருக்கி தடுக்கிறது. உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர்களில் ஒன்றான இந்தியா துருக்கியின் இந்த மறுப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை துருக்கி இந்திய தொடர்புகளில் ஒரு முக்கியமான மோசமான மாற்றமாகும். இது கடந்த ஒரு தசாப்தமாக நிலவி வந்துள்ளது. ஐந்தாவது செய்தி, 2024 பாரிஸ் ஒலிம்பிக்குகள் ஆண்கள் மற்றும் பெண்களின் பங்கேற்பில் சமநிலை அடைந்த முதல் ஒலிம்பிக்காக கொண்டாடப்பட்ட போதிலும் இந்நிகழ்வில் சில முக்கிய பாலின விவகாரங்கள் மையமாக காணப்பட்டன. முக்கியமான ஒரு சர்ச்சை அல்ஜீரியாவின் இமானே கெலிஃப் மற்றும் தைவானின் லின் யூடிங் ஆகிய பெண்களுக்கான வெட்டை போட்டி விளையாடுபவர்கள் தொடர்பாகும். அவர்களை முன்னதாக குழப்பமான பாலின தகுதி பரிசோதனையில் தோல்வியுற்றதால் போட்டியில் இருந்து விலக்கிவிடப்பட்டனர். அவர்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்றது விவாதத்தை கிளப்பியது. குறிப்பாக கெலிஃப் அவரது எதிராளியை வலிமையாக வீழ்த்திய போது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் விளையாட்டுகளில் நிறைவான பாலின சமநிலை அடைந்த போதும் நிகழ்வுகளின் எண்ணிக்கை, பயிற்சியாளர்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் மற்றும் பெண் விளையாட்டாளர்கள் மீதான ஊடக பார்வையில் இன்னும் அசமத்துவங்கள் காணப்படுகின்றன. இந்த சிக்கல்கள் மேற்பரப்பில் மேற்கொண்ட முன்னேற்றங்களை மறைத்தாலும் ஒலிம்பிக்கில் உண்மையான பாலின சமத்துவத்தை அடைவதில் நிலவும் சவால்களை வெளிக்கொணர்கின்றன. இறுதியாக ஜப்பான் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவசர தேவைகள் மற்றும் பொருட்களை தயாராக வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். எச்சரிக்கை பின்னர் நீக்கப்பட்டது. That's it for this episode. This is Professor signing off. See you in next edition of The World This Week.